திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தரேவு கிராமம் 1வது வார்டு தெருவில் சுமார் 30 குடும்பத்தினர் கடந்த 30 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இந்த தெருவில் குடியிருப்பவர்களுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக வீடுகளுக்கு மின் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு, சாக்கடை வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காததால் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வந்தனர். இதனால் இப்பகுதியில் குடியிருப்பவர்கள் சிலர் குடிபெயர்ந்து வெளியிடங்களுக்கு சென்றுவிட்டனர். மின்சார வசதி இல்லாததால் இங்கு உள்ள வீடுகளில் வசிப்பவர்கள் விளக்கு, மின்விசிறி, ஃப்ரிட்ஜ், கிரைண்டர் உள்ளிட்ட எந்த வீட்டு உபயோகப் பொருட்களையும் பயன்படுத்த முடியாத நிலையில் வசித்து வருகின்றனர். மொபைல் போன்களுக்கு சார்ஜ் போட வேண்டும் என்றாலும் அருகில் உள்ள தெருவில் குடியிருப்பவர்கள் வீட்டிற்கு சென்று சார்ஜ் போட்டு வருகின்றனர். சாலை வசதி இல்லாததால் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்கள் தெருக்களுக்குள் செல்லாததால் உடல்நிலை பாதிக்கப்படுவோர், முதியோர், கர்ப்பிணி பெண்கள் ஆகியோரை தூக்கி சென்று சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். வீடுகளில் மின்விளக்கு இல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகள் படிப்பதில் சிரமம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இங்கு குடியிருப்பவர்கள் வீடுகளில் மண்ணெண்ணெய் விளக்கு அல்லது மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி வருகின்றனர். தெருவிளக்கு இல்லாததால் இரவு நேரங்களில் திருடர்கள் தொல்லை, விஷஜந்துக்கள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர், அரசு அதிகாரிகள் என அனைவருக்கும் மனு கொடுத்தும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டனர். ரொம்ப கஷ்டம். இவ்வளோ குடியிருக்கோம், கரண்ட் இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, வாஷிங் மிஷின் பிள்ளை படிக்க முடியாது, இறந்து போய் ரோட்டு கொண்டு வந்து பாதப்படுத்தி எல்லா பற்றியும் ஆம்புலன்ஸ் காட்டு போகுது. ஆமாம், என் பேர் ராமாயி. அடிப்படை வசதி எதுவும் கிடையாது. கரண்டு, தண்ணி எந்த வசதியும் கிடையாது. ஐபிகிட்ட போயிருக்கோம், தாலுகா ஆஃபீஸுக்கு போயிருக்கோம். வந்து பார்க்குறேன்றாங்க, எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்கள் 30 குடும்பத்தை தெரிஞ்சு இருட்டுக்குள்ளே 30 வருஷமாக வாழ்ந்துக்கு இருக்கோம். இது பாதி பேர் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. கரண்ட் இல்லாமல் பிள்ளைய படிக்க முடியலன்னு சொல்லி போயிட்டாங்க. நாங்கள் அதனால் வந்து உங்கள்கிட்ட நல்லது கேட்குறோம். கரண்ட் இல்லாத வாசி, எங்களுக்கு கரண்ட் இல்லாத வாசி பாம்பு, வள்ளி அம்புட்டுமே வீட்டுக்கு வருது. நாங்கள் அதனால் பயந்து ஊரை விட்டே பாதி பேர் போயிட்டாங்க. தகுதி எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் ஒரு லைட்டு போட முடியல, ஒரு மிக்சி அரைக்க முடியல, கிரைண்டரு இல்லை, ஒரு வாஷிங் மிஷின் எதுவும் கிடையாது, ஒரு டிவி எதுவும் இல்லை. ஒரு செல்லுக்கு சார்ஜ் ஏற்றினா அடுத்த வீட்டில் போய் ஏற்றிட்டு வரப்போ அடுத்த தெருவில் போய் எங்களுக்கு அந்த வசதி வேணும். இப்போ பாத வசதியெல்லாம் இல்லை, அது என்ன ஆகும்? பாத வசதி மின்னுக்கு விட்டுருக்காங்க. 10 அடி மின்னுக்கு தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு விட மாட்டேன்றாங்க. எத்தனை வருஷம் அந்த பிரச்சனை? 30 வருஷம் அந்த பிரச்சனை ஆயிருக்கு. எத்தனை பேர்ட்ட நீங்கள் போய் மனு கொடுத்துருக்கீங்க? நாங்கள் 4-5 தடவை மனு கொடுத்துருக்கோம். திண்டுக்கல்லில் போய் கரண்ட் இல்லாமல் சுதந்திர வாழ்க்கை நடந்து இருக்கிறோம். நாங்கள் கரண்டே இல்லாத வாசி, காட்டு வசமாக சீமை தண்ணி இல்லை, மிளகு வத்தியை வச்சு நாங்கள் பொழைச்சிக்கிருக்கோம். பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, இருட்டுக்குள்ளே படிக்க மாட்டேங்குதுங்க. அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிக்கலைன்னு டீச்சருக்கு சொல்கிறாங்க. இருட்டுக்குள்ளே என்ன செய்வோம்னு இந்த பிள்ளைய அழுகுதுங்க. என் பேர் ராமாயி.
உங்கள் பேர் ஊர் பேசலாமா? ஓட்டு போட என் பேர் முத்துக்கருப்பன். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி சித்திரவே கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நாங்கள் இந்த இடம் வாங்கி 30 வருஷமாக குடியிருக்கிறோம். குடியிருந்து இந்த பட்டா எல்லாமே வச்சுருக்கோம். இப்போ எல்லா அதிகாரிட்ட போய் நாங்கள் போய் மனு கொடுத்தா இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, வாங்கி பார்த்துக்கிட்டு செய்யலாம்னு இது நாள் வரைக்கும் எங்களுக்கு நடவடிக்கை எந்ததும் இல்லை. ஐபிட்ட ஒரு வட்டம் 5 வட்டம் போனோம். அங்கே போய் கேட்டதுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி செய்வோம் அப்படின்ட்டு அவரும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. அப்புறம் ஒரு வட்டம் இப்போ வைக்கல் இவர்கிட்ட போனோங்க, பேர் வர மாட்டேன்,